திமுகவுடைய விருப்ப மனுவானது இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கிறது. ஏறக்குறைய 20ஆம் தேதி தொடங்கிய இந்த விருப்ப மனுவானது இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் நிறைவடைந்திருக்கிறது. ஏறக்குறைய 11,000 பேர் தங்களுடைய விருப்ப மனுவை அளித்திருக்கிறார்கள். ஒரு திருவிழா போல ஏறக்குறைய 2 வார காலம் அண்ணா அறிவாலயத்தில் தங்களுடைய ஆதரவாளரோடு விருப்ப மனு அளிச்சிருக்காங்க. விருப்ப மனு இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் மேலதாளத்தோடு ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர் மாஃபாய் அன்புதுரை தற்பொழுது தன்னுடைய விருப்ப மனுவை அளித்திருக்கிறார். இப்போ விருப்ப மனு இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு. தலைவர்கள் தொண்டர்கள் மத்தியில் எவ்வளவு எழுச்சி இருந்துச்சு, எவ்வளவு பேர் விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க? இன்னைக்கு தலைவருக்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விருப்பம் கட்டிருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அரசு வரலாற்றிலேயே ஒரு இயக்கத்திற்காக தொண்டர்களும் தலைவர்களும் சேர்ந்து இந்த விருப்ப மனு திருவிழா கோலமாக இது வெற்றி பெறுகிறோமோ, வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, திருவிழா இன்றைக்கு திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்ம தொண்டர்களையும் இன்றைக்கு திருவிழாவாக மாற்றிக் கொண்டிருக்காங்க. இது வருகிற இந்த எழுச்சி வெற்றிக்கான அறிகுறி. 11,000 பேர் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த தொகுதி கொடுத்திருக்கீங்க? வாய்ப்பு எப்படி இருக்கு? நான் 1000 விளக்கு தொகுதிக்கு மனு போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். மேலதாளம் முழங்க ஒரு திருவிழா கூட்டம் மூலம் வந்திருந்தீங்க. எப்படி நமது தொண்டர்கள் வைத்திருக்கிற பாசம், அன்பு, தலைவர் மீது வைத்துள்ள பாசம், இளைய தலைமுறை அன்பு. தொடர்ந்து திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தங்களுடைய விருப்ப மனுவை அளித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 11,000 பேர் தங்களுடைய விருப்ப மனுவை அளித்திருக்கக்கூடிய சூழல்ல அமைச்சர்கள் தங்களுடைய விருப்ப மனுவை அளிச்சிருக்காங்க. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பேரில் விருப்ப மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய அமைச்சர்கள் தங்களுடைய விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கார்கள். பெண்கள் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கார்கள். விருப்ப மனு தாக்கல் செய்தவுடன் விரைவில் முதலமைச்சர் நேர்காணலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கார். அண்ணா அறிவாலயமே கடந்த 2 வார காலமாக ஒரு திருவிழா போல தொண்டர்களுடைய கூட்டமானது பல்வேறு பகுதியிலிருந்து தங்களுடைய ஆதரவாளரோடு தங்களுடைய விருப்ப மனுவை அளித்திருந்தாங்க. தொடர்ந்து திமுகவுடைய நிர்வாகிகளிடம் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் நேர்காணலை நடத்துவதற்கு அதற்கான திட்டம் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் விருப்ப மனு அளிப்பதற்கும் திமுகவில் ஏராளமானோர் தங்களுடைய ஆர்வத்தோடு வந்து விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பேரிலும் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பேரிலையும் பெரும்பாலான நிர்வாகிகள் தங்களுடைய சொந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்ப மனு அளித்திருந்தார்கள். அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பேரில் விருப்ப மனு அளித்த போதும் போடி தொகுதியில் போட்டியிட அவரும் விருப்ப மனு அளித்திருந்தார். அதே போல சமீபத்தில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியில் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருந்தார். அமைச்சருடைய மகன்கள் பலர் இந்த முறை புதிதாக வாய்ப்பு கேட்டு விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். இது போன்ற சூழலில் தான் 2 வார காலமாக ஒரு திருவிழா போல அண்ணா அறிவாலயத்தில் இந்த விருப்ப மனுவானது பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த விருப்ப மனு நிகழ்வு நிறைவடைந்திருக்கிறது. விரைவில் முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதி வாரியாக நேர்காணல் நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளார்.